அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எனக்கு தெரிய செல்லூர் ஆலயத்துக்கு ஜெபிக்க வரக்கூடிய ஒரு மூத்த வித்தியார்த்தி ஜெபத்தில் வந்தோன்னே தூங்கிடுவார். ஏறத்தாழ சொல்லு வடிஞ்சு தூக்கத்திலிருந்து உசுப்பி அவரை வெளியே கொண்டு வர்ற மாதிரி தான் ஜெபம் முடிஞ்ச பிற்பாடு அவர் எந்திரிச்சு நடமாடுவார். ஆனால் அவருடைய சமாதி சொல்லி சமாதி அடைஞ்சார். ஒரு வைத்தியரும் கூட இந்த மேலூர் பக்கம் இருந்து வருவார். சரி, அப்போ தூங்கி எந்திரிச்சவர் சொல்லி சமாதி அடைஞ்சார்னா நம்மளையும் சாமி இப்படி உட்கார சொல்கிறாரு, கண்ணை திறக்க சொல்கிறாரு, கண்ணு மொழியை மேலே ஏற்ற சொல்கிறாரு, முதுகு தண்டை நேராக வைக்க சொல்கிறாரு, இவ்வளவும் ஏன் சொல்கிறாரு? நம்மளும் தூங்கி சொல்லி சமாதி அடைஞ்சிடலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குரிய விவரங்களும் விடைகளும் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். பொதுவாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்குனாக்கா அந்த ஸ்ப்ரிங்கில் நீங்கள் ஒரு வெயிட்டை கட்டி தொங்க விட்டிங்கன்னா என்ன ஆகும்? நாளடைவில் அந்த வெயிட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கை வேலையே செய்யாது. அதே ஸ்ப்ரிங்கை நீங்கள் இறுக்கமாக மேலே ஏற்றி பிடிச்சி கட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அது மாதிரி நம்மளுடைய புருவ மத்தியத்தை நோக்கி நம்மளுடைய விழிகளை தூக்கி பிடிக்கும்போது சமாதியான பின்னாடி நாடி கட்டு போட வேண்டியது வராது. நம்மளுக்கு முகத்தில் பொலிவு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அத்தனை நரம்புகளும் மேல் நோக்கி இருக்கிறதுனால முகத்தில் நல்ல பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த முதுகுத்தண்டு விஷயமும் அப்படி தான். அப்போ சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை சொல்லப்பட்ட மாதிரி நம்ம செய்யும்போது அதனுடைய விளைவும் அதனுடைய பவரும் ஜாஸ்தி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நுட்பமான அந்த விஷயங்கள் மறைபொருளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அனுபவப்பட்டவங்க எடுத்து விளக்குனால் மட்டுமே அது புரியும். அந்த மாதிரி சாமி சொன்ன ஸ்டைலில் நம்ம உட்காந்து ஜெபிக்கும்போது நாடிக்கட்டே நம்மளுக்கு போட வேண்டிய நிலை நம்மளுக்கு வராது. அப்போ சொல்லி சமாதியான அறை அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சாமிக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சீக்ரெட் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் அவருக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஃபேஸை பார்த்திங்கன்னா முகமெல்லாம் தொங்கி போய் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். ஒரு வித்தியார்த்தியோடைய ஃபேஸ் மாதிரியே இருக்காது. அப்போ ஒவ்வொரு செயலை செய்கிறவங்களுக்கும் அதுக்குரிய லாபமும் செய்யாதவங்களுக்கு அதுக்குரிய அந்த அறிகுறிகளையும் நம்ம முகத்தில் பார்க்கலாம். ஆக சாமி சொன்ன மாதிரி நம்ம ஜெபிச்சு அந்த நல்ல நிலைகளை அடையலாம். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விடைகளாக இந்த பதிவு அமைய வேண்டும். நமஸ்காரம்.